பைல்ஸ் வருதுன்னா நான் எல்லாருக்கும் சொல்கிறது 4 விஷயம்தான். நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய காய்கறி கீரை பழங்கள் நல்லா எடுத்துக்கணும், நல்லா தூங்கணும், நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். இதை 4 பண்ணாலே அவங்களுக்கு பைல்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த போர்க் சாப்பிட்டா பைல்ஸ் வராது, அதெல்லாம் மித் தான். மித்து தான். அது இந்த 4 ஒழுங்காக பண்ணாலே, ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாலே இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வராது. பைல்ஸ்னால் என்னென்னா பேஷண்ட் ப்ளீடிங் தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு பைல்ஸ் இருக்கிறதே தெரியும். ஸோ ப்ளீடிங் எப்படி நீங்கள் சின்ன கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்க முடியும்? ஸோ எனி ஸ்டேஜில் ப்ளீடிங் இருக்குது ஆனால் வலியே இல்லை அப்படின்னா கட்டாயமாக டாக்டர்கிட்ட வந்துடுவாங்க. ஸோ அதனால் ஏர்லி ஸ்டேஜ் லேட் ஸ்டேஜ்லாம் இல்லை. மற்ற வியாதி மாதிரி வலி இருக்கும், வலி இல்லாமலாம் இல்லை. பைல்ஸில் வலியே இருக்காது யூஸ்வலி. அவங்க ப்ளீடிங் தான் மெயின் கம்ப்ளைண்ட்டாகவே இருக்கும். ஸோ அதனால் இப்போ ப்ளீடிங் மோஷன் போகிறப்ப ப்ளீடிங் இருந்தாலே டாக்டர் பார்க்குறது தான் நல்லது. அந்த ஸ்டேஜு வீட்டு வைத்தியம் பண்ணுறதெல்லாம் ட்ரை பண்ணலாம். பட் செட்டில் ஆகலை அப்படின்னா உடனே டாக்டர் பார்த்துரும்.